அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இலங்கையர்களே, இலங்கை நாட்டுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஏன்னா இலங்கையுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. குறிப்பாக பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க இன்றைய தினம். அதை பற்றின தகவல் வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். அதே போல் ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் ஜெனட் மேரி சகோதரி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் அவங்களுடைய சேவை அளப்பரிய சேவை. ஏன்னா இந்த நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் அநீதிகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களில் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறது சர்ஃபான் பிஏ vlog, ஜெனட் மேரி, இன்னும் சில சகோதரர்கள். இப்போதைய சூழலில் நாங்கள் மட்டும்தான் குரல் கொடுக்குறோமே தவிர அரசாங்கத்தாலேயோ அரசாங்க அதிகாரிகளாலேயோ எந்த ஒரு முயற்சியுமே இல்லை, அரசியல்வாதிகளாலேயும் எந்த ஒரு முயற்சியும் இல்லை. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சல்வா பகுதிகள் 2021ஆம் ஆண்டு இறந்து போன இந்த சகோதரி இறந்ததுக்கு பிற்பாடு இவங்களுடைய கணவரும் கைவிட்டுட்டாரு. இந்த குழந்தைகளை 3 குழந்தைகள், ஒருவர் இருவர் இல்லை, கிட்டத்தட்ட 3 குழந்தைகள். 3 குழந்தைகளில் மூத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெண் பிள்ளை. இந்த சகோதரியுடைய சிங்கள மொழி வீடியோ வாய்ஸ் பதிவு அப்படியே நான் சிங்கள வீடியோவில் போட்டிருக்கிறேன். இந்த பெண் பிள்ளை இப்போதே சூழலில் தாயுடைய பராமரிப்பும் இல்லாமல், தந்தையினுடைய பராமரிப்பும் இல்லாமல் அந்த தாயுடைய ஒரு தோழியின் வீட்டில் வளர்ந்து வருது. 2 சகோதரங்களும் பாட்டி வீட்டில் இருக்குது. இவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு இவங்களுக்கான ஒரு உணவு, ஆடை, தங்குமிட வசதி, இது எதுக்குமே எந்த ஒரு வழியும் இல்லை. தந்தை விட்டுட்டு போயிட்டாரு. தாய் தான் கடந்த 10 வருட காலமாக 2010ஆம் ஆண்டில் இருந்து குவைத் நாட்டிலேயே பணிபுரிஞ்சு குழந்தைகளுக்கு உணவுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துட்டு காலமெல்லாம் உழைச்சி அனுப்பிட்டு இருந்தது. கடைசியில் தாய் போய் சேர்ந்தது 2021ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 6ஆம் தேதி விபத்தில் உயிரிழந்த பிறகு சடலமாக தான் போய் சேர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் இது 2021ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 6ஆம் தேதி நடந்த சம்பவம். அதுவும் ஒரு குவைத்தி சிறுவயது ஒரு 16 வயது சிறுவன் வண்டியால் அடித்து தூக்கி இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. மரண சான்றிதழையும் வாகன விபத்தில் உயிரிழந்தது வந்திருக்குது. அதே போல் இந்த கேஸ் ஃபைலை ஃபுல்லாகவே சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுலையும் பார்த்தாலும் ஒரு சிறுவன் ஒருத்தன் தான் வாகனத்தால் அடிச்சிருக்கிறாரு. அம்மாவில் எந்த தப்பும் இல்லை, அவங்க வீதி கடவே தான் கடந்திருக்கிறாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதோ பார்க்குறோம் அதோ பார்க்குறோம், இன்றைக்கி கேஸுக்கு போகிறோம், நாளைக்கு கேஸுக்கு போகிறோம், இந்த அப்டேட் மட்டுமே தான் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் ஒரு நியாயம் கிடைக்கல, இன்னமும் ஒரு நஷ்டஈடு கிடைக்கல. அதே போல் இப்போதைய சூழலில் கடைசி முடிவாக நானும் என்னுடைய சகோதரங்களும் விஷம் அருந்தி உயிரை விட்டுடுறோம், எங்களால் வாழ முடியலை அப்படின்ற நிலைமைக்கு இந்த சகோதரி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, என்னால் முடியலை, போராடி பார்க்குறோம், முடியலை, எங்களுடைய உயிரை விடுறோம், நான் என்னோடய சகோதரங்களும் வாழ முடியலை, எத்தனை நாளைக்கு தான் ஒவ்வொருத்தர வீட்டிலையும் நாங்கள் வாழ்கிறது, இப்படி எங்களுக்கு அண்டி பிழைக்க விரும்பலை, நாங்கள் உயிரை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவு நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறாங்க. இப்போதைக்கு வரைக்கும் இலங்கை தூதரகத்துக்கு நானும் என்னெல்லாம் சேர்ந்த அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே போல் ஜெனட் மேரி சகோதரி அவர்களும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இதோ பார்க்குறோம் அதோ பார்க்குறோம், அதே நிலைமையிலே தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. காசு வாங்கி விழுங்கிட்டாங்களோ தெரியலை, மொத்தமாக ஆட்டையை போட்டாங்களோ தெரியலை. ஆனால் இன்னமும் இந்த சகோதரிக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. இந்த சகோதரி அவருடைய சகோதரங்களையும் வளர்த்து இவங்களும் வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. ரீசெண்டாக கால் உடஞ்சிருக்குது, வேலைக்கு கூட போக முடியலை என்னால். ஒரு கார்மெண்ட்டுக்கு சரி வேலைக்கு போகலான்னு பார்த்தேன், அதுக்கு கூட போக முடியலை, என்னுடைய கால் உடஞ்சி போச்சு கீழே விழுந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெனட் மேரி சகோதரி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 20,000 ரூபாய் அவங்களுக்கு பணம் அனுப்பி அவங்களுடைய செலவுகளையும் பார்த்து அதே போல் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு ஒருக்கா போய் மறுபடியும் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் போய் ஒருக்கா இந்த விசாரணையை மறுபடியும் ஏற்பாடு பண்ணுங்கள், கேளுங்க அப்படின்னு. அதே போல் இலங்கை தூதரகம் குவைத் அதற்குரிய மேலதிக அழுத்தங்களை வழங்குறதுக்காக நான் என்னுடைய பங்கில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு
நஷ்ட ஈடு இவங்களுடைய கஷ்டப்பட்ட அந்த தாய் 10 வருடம் 11 வருடமாக இந்த நாட்டில் வேலை செஞ்ச தாய் எந்த ஒரு தவறும் இல்லாமல் பறிபோன உயிர் முழுக்க அந்த அரபி சிறுவனில் தான் தப்பு, அந்த குவைட் சிறுவனில் தான் தப்பு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்குது. அந்த கேஸ் ஃபைல் கூட அந்த சகோதரிக்கு போயிருக்குது. ஆனால் நஷ்ட ஈடுக்கான கேஸ் இன்னைக்கு வரைக்கும் ரன்னிங்லேயே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அப்துல் ரஹீம் கேரளா அப்துல் ரஹீம் அவர்களுடைய கேஸ் இப்போ ரீசெண்டாக போச்சு. 34 கோடி இந்திய மதிப்பில் அவரை வழங்கி அவரை விடுதலை பண்ணுறதுக்குரிய முயற்சியை பண்ணினாங்க. அப்துல் ரஹீம் செஞ்சது தவறுன்னா ஏன் இந்த நாட்டு அரபிகள் செய்வது மட்டும் தவறு இல்லையா? அப்போ அவருக்கு நஷ்ட ஈடு கொடுத்தா தான் விடுதலையாக முடியும்னா ஏன் எங்களுடைய அப்பாவி தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுல தாமதம்? அதே போல் தயவு செய்து வீதிகளை கடக்கிறது ரொம்ப கவனம். அதிவேக சாலைகள் சட்டவிரோதமாக வீதிகளை கடக்காதீங்க. இந்த மாதிரி விபத்துக்குள் உட்படும் போது நீங்கள் மட்டுமில்லை பாதிக்கப்படுறது, உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எப்போதுமே மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த நிலைமையை பாருங்கள், இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய அடுத்த சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம் தாயினுடைய இழப்பு. அந்த ஒரு காரணத்தால் தான். தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் வீதிகளில் அதிவேக சாலைகளையோ அல்லது வாகனங்கள் வேகமாக வரக்கூடிய வீதிகள்லையோ கடக்காதீங்க. வீதி கடக்கிறதா இருந்தாலும் பார்த்து கடங்க, ரொம்ப கவனம். ஏன்னா நீங்கள் இங்கே பாதிக்கப்பட்டால் நீங்கள் மட்டுமில்லை, உங்களை சார்ந்த அனைவரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அபு ஃபத்தீரா பகுதிகளில் சரமாரியாக தாக்கப்பட்ட சகோதரி, அவங்களுடைய நிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலையாக இருக்குது. அவங்களுடைய இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அவங்களுக்கு நடந்த அநீதியை பற்றி. பாருங்கள் கொஞ்சம் நேரம் அந்த வீடியோவை. இது அவங்க ஆரம்பத்தில் இருந்த நிலைப்பாடு இப்படித்தான். இவங்க அதுக்கப்புறமா போட்ட வீடியோ தான் இது. நான் நேற்றைய வார்னிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் வீடியோக்கள் மட்டும் ஏஜெண்ட்களே கொடுக்காதீங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வீடு நல்லா இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் கடைசி வரைக்கும் தயவு செய்து வீடியோ கொடுக்காதீங்க. அந்த நாட்டை விட்டு போகும் வரைக்கும். நீங்கள் ஒருவேளை அந்த வீட்டை விட்டு 2 வருஷம் முடிஞ்சு போக போகிறீங்க, நல்லா நிம்மதியாக இருந்தீங்க, எல்லா சலுகைகளும் கிடச்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் உங்களுடைய வீடியோவை நீங்கள் விருப்பம்னா ஏஜெண்ட்டுக்கு கொடுத்துட்டு போங்க. 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. அதே மாதிரி நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு போகுது. குறிப்பாக அரபு நாடுகளில் பணிக்காக வரக்கூடிய பணிப்பெண்கள் தொடர்ந்துமே பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எந்த ஒரு சரியான தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கிறாங்க இல்லை. அதே போல் எங்களுடைய நாட்டிலிருந்து வரக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக ஏஜெண்டுகளால் இந்த ஏமாற்றங்கள் அதிகமாக நடக்குது. 6 மாத காலம் வெயிட் பண்ணுறது. தயவு செய்து பணிப்பெண்களை இந்த நாட்டுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் 6 மாத காலம் வெயிட் பண்ண சொன்னால் ஒருபோதும் வெயிட் பண்ணாதீங்க. 6 மாத காலம் என்பது அவங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்கான கால அவகாசம், அவ்வளவுதான். ஏஜென்ட்டுடைய பணத்தை பாதுகாக்க போகிறாங்க. 750 தினார் கட்டியிருக்காங்களா, அதில் பாதி தான் குவைத்திக்கு கொடுக்க வரும் 6 மாதம் கழிச்சா. இல்லை 6 மாதத்துக்கு முதலே நீங்கள் முடியாதுன்னு ஏஜென்ட்டுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக அவங்க வேறொரு பணிப்பெண் கொடுக்கணும். இந்த மாதிரி அறா விலையில், பாதி விலையில், கால் விலை, அரை விலைன்னு உங்களை எடுத்து போட்டு விற்றுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்குது. இலங்கை தூதரகம் இது சம்பந்தமான முக்கியமான கவனம் மற்றும் நடவடிக்கைகளை எடுக்கணும். அதே போல் இந்த சகோதரிக்கு நடந்த அநீதிக்கு சரியான நியாயம் கிடைக்க வேண்டும். அது சம்பந்தமான மேலதிக முயற்சிகள் நாட்டில் அவங்களுடைய குடும்பத்தார் எடுத்து வராங்க. அதே மாதிரி ஒரு மனு ஒன்றை தாக்கல் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிறாங்க. இப்போதைக்கு அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இலங்கையில் உள்ள குவைத் தூதரகத்துக்கு ஒரு மனுவை தாக்கல் பண்ண போகிறாங்க. அதே போல் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கும் இன்றைய தினம் அவங்க போய் வந்திருக்கிறாங்க. அதுவும் ரொம்பவும் ஒரு வெள்ள சூழலில்
வெள்ளத்தில் கூட இடையில சிக்கி ரொம்பவும் தவிச்சிக்கிட்டு இருக்கிறதா நான் தொலைபேசியில் அழைப்பு எடுத்து பேசும்போது அவங்களால பேசக்கூட முடியலை, பாதி இடுப்பளவு வெள்ளத்தில் போயிட்டுருக்குறோம் சகோதரா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இலங்கையோட நிலைமையும் மோசமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த சகோதரிக்கும் நியாயம் கிடைக்கட்டும். அதே போல் நீங்களும் தயவு செய்து இந்த வீடியோ மட்டும் எடுத்து கொடுக்குற விளையாட்டு வச்சுக்காதீங்க, ரொம்ப கவனம். இன்னொரு மிக முக்கியமான தகவல், இன்றைக்கி காலையில் சகோதரர் ஒருத்தர் எனக்கு இந்த ரெசிப்ட் அனுப்பியிருந்தார். காதிமில் வேலை செஞ்ச ஒரு சிலர் உமல் ஹைமான் பகுதிகளில் பிடிபட்டிருக்கிறாங்க. பிடிப்பட்டவங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன நடக்கும் சகோதரா, இனிமேல் இவங்களால் என்ன செய்ய முடியும், நாட்டுக்கு போக முடியுமா, இல்லை இது வார்னிங் லெட்டரா அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாரு. அடுத்த கதைக்கே இடம் இல்லை. டெய்லி ஒவ்வொரு நாளுமே நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு வாய் வலிச்சாலும் பரவாயில்ல, தூக்கம் முழிச்சாலும் பரவாயில்ல, சாப்பிடாட்டியும் பரவாயில்லன்னு நானும் டெய்லி ஞாபகப்படுத்துகிறேன். காதிம்லேயோ ஷூன்லேயோ நீங்கள் வேறொரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு வரும் காலம், இனி வரும் காலம் 10,000 தினார் அபராதம் அல்லது 5 வருட காலம் சிறை தண்டனை. உங்களுடைய கஃபீலுக்கு 3 வருட கால சிறை தண்டனை மற்றும் 3000 தினார் அபராதம். ஏன்னா நீங்கள் பணிச்சட்டத்தை மீறுறீங்க, இந்த நாட்டு பணிச்சட்டத்தை மீறுறீங்க. உங்களுக்கு இப்போ சாதாரணமாக இதில் லாஜிக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட்டாக உங்களுடைய சொந்த வண்டிகளை வச்சு டாக்ஸி ஓடுறீங்க. இதில் பாதிக்கப்பட போகிறது யார்? லீகலாக கிட்டத்தட்ட 1000 தினார், 800 தினார், 1200 தினார் வருஷத்துக்கு கொடுத்து டாக்ஸி எடுத்து டாக்ஸி ஓடுற லீகல் டாக்ஸி டிரைவர் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காதிம் வீசாவில் டெலிவரி வேலை செய்கிறாங்க. சொந்தமாக வண்டி வச்சு சிலர் டெலிவரி வேலை செய்கிறாங்க, சிலர் இந்த காதிம் வீசாவை வச்சு டெலிவரி பைக் ஓட்டுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஷூன் வீசா எடுத்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டெலிவரி பாயாக இந்த நாட்டுக்கு வரக்கூடிய தொழிலாளர், நம்ம சகோதரர்கள், நம்ம நாட்டில் இருந்து வரக்கூடிய, இந்தியா இலங்கையிலேருந்து வரக்கூடிய மற்ற தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த சூழலில் நம்ம செய்கிற இந்த தொழில் அவங்கள பாதிக்குது. நம்ம லீகலாக டெலிவரி டிரைவர் ஓட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், அப்போ நம்ம டெலிவரி ஓட்டுனர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேலை செய்யும்போது அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய தொழில் அங்கீகாரத்தை நாம் எடுத்து, ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நம்ம செய்கிறது சட்டவிரோதமான செயல். அவருடைய அங்கீகாரத்தை பறிக்கிறோம், ஆனால் நம்மள்ட்ட அந்த அங்கீகாரம் இல்லை. அதனால தான் பணிச்சட்டத்தை மீறவங்களுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாட்டிலிருந்து இதுக்கு பிறகாவது இந்த வெளி வீசா அப்படின்ற பேரில் இந்த நாட்டுக்கு வாரத்தை நிறுத்துங்க. யார் அப்படி சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த நாட்டில் வெளி வீசா அப்படின்ற பேருக்கே இடம் இல்லை, அப்படி ஒன்றே கிடையாது. வெளி வீசா அப்படின்ற ஒன்றே கிடையாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் பணம் கட்டி 600 தினார் 700 தினார் கட்டி அக்காம அடித்து அடுத்த செகண்ட்லேயே கஃபீல் பிடிச்சி கேன்சல் பண்ணி விட்டுடுறாங்க. இந்த மாதிரி பல அநியாயங்கள் அநீதிகள் இழைக்கப்படுது. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுடைய பணத்தை வீணடித்து இந்த நாட்டுக்குள்ளே வெளி வீசா அப்படின்ற பேரில் மட்டும் வராதிங்க, ரொம்ப கவனம். அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளையும் அதிரடி சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. இந்த கார்கோ போடுறதுக்காக பொருட்களை வீட்டோரமாக சேகரித்து வச்சுருக்கவங்க, வீட்டு முன்னாடி வீட்டோட சைடில் சேகரித்து வச்சுருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்களுக்கு முன்னாடி சேகரித்து வச்சுருக்கிறவங்க, தயவு செய்து ரொம்ப கவனம். வேகமாக அதெல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிட்டு வராங்க. வண்டிகளை நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா வண்டிகளை எடுத்துருங்க. அதே மாதிரி கார்கோ போடுற பொருட்கள் இருந்தாலும் ரொம்ப கவனம். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கே எப்படியெல்லாம் வண்டிகள் எதெல்லாம் தூக்குறாங்க கைது பண்ணுறாங்கன்னு. இலங்கையுடைய நிலையை பாருங்கள் மக்களே. இலங்கைக்காக அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இலங்கையில் பல பகுதிகள், பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. கலனி கங்கை வந்து தற்போது எல்லையை தாண்டி தண்ணீர் வெளியாகிட்டு இருக்குது. பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் இப்போதைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. மண் சரிவில் உயிரிழந்தது, வீட்டுக்குள்ளே நீரில் மூழ்கி உயிரிழந்தது, இந்த மாதிரி பல பதிவுகள் வந்து தொடர்ந்துமே சமூக ஊடகங்களூடாக வந்து கொண்டே இருக்குது. இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளையும் பாடசாலைகள் முற்றுமுழுதாகவே மூடப்பட்டிருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஆற்றோரங்களில் இருக்கக்கூடியவங்க, குளக்கரை ஓரங்களில் இருக்கக்கூடியவங்களை உயரமான பகுதிகளுக்கு, தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களை உயரமான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மண் சரிவு அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மண் சரிவால் தான். அதே மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தாயும் ஒரு தந்தையும் மகளும் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் அவங்க கதவு திறக்க முடியாததால் வெள்ளத்திலேயே சிக்கி வீட்டுக்குள்ளேயே உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல துயர சம்பவங்கள் இந்த நாட்களில் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்குது எங்களுடைய தாய்நாடு இலங்கையில். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த இயற்கை அனர்த்தத்தில் இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாக்கட்டும். அதே போல் இந்த சூழல் வந்து எத்தனையோ பேர் நாட்டுக்கு போயிட்டுருக்கிறாங்க. நாட்டுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் தான் பாதுகாக்கணும். நாட்டில் போய் வாழ்கிறதுக்கு கூட சூழல் இல்லாத பெரியோரு சீரழிவான சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போதைய சூழலில். நாட்டுக்கு போங்கன்னு விரட்டவே முடியலை மக்களை, இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு மோசமான சூழல் உருவாகி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் தான் அனைவருக்கும் நல்லருள் புரியணும். அதே மாதிரி இந்த இயற்கை அனர்த்தத்திலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாக்கணும். அதே போல் தயவு செய்து இந்த நாட்களில் குவைத் நாட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. வீதிகளை கடக்கும்போது தயவு செய்து கவனமாக கடங்க. அதே மாதிரி வாகன ஓட்டுநர்களே கொஞ்சம் ரோட்டை பார்த்துக்கோங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே போகாதீங்க. முன்னாடி யாராவது அவசரமாக க்ராஸ் பண்ணால் கூட ஒரு உயிரை காப்பாற்ற முடியும், ஆனால் நீங்கள் கவனித்தா மட்டும்தான். ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.